Hi friends, welcome to மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்னைக்கு கேரட் வைத்து ஒரு சுவையான கேரட் பர்ஃபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த கேரட் பர்ஃபி வெளியில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் 5லேருந்து 7 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். கேரட் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள். அதை வச்சு ஒரு சுவையான கேரட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் மெல்ட் ஆனதும் 3 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கேரட் நெய் கூட 5 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸும் ஆகிடுச்சு. கேரட் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போது 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் கேரட் மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். நான் 3 கப் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கனால 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கேரட் இந்த பால் கூட நல்லா வேகணும். கேரட் பாலில் வேகும்போது கரண்டியால் இந்த கேரட் அப்படியே மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் பால் நல்லா சுண்டி இருக்குது. இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு கேரட்டுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும். இதே அந்த அளவுக்கு ஸ்வீட் திகட்டக்கூடாது அப்படின்னா 3 கப் அளவுக்கு கேரட் எடுத்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த சர்க்கரை ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி கெட்டியாகணும். சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கங்க. பால் பவுடர் சேர்க்குறதுனால அதோடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த கேரட் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஏலக்காய் இருந்துச்சுன்னா கூட தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த பிளேட்டில் நீங்கள் கேரட் பர்ஃபி பீஸ் போட போகிறீங்களோ அதில் நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்கொயர் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ஷேப் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இதோடைய சூடு முழுசாக ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் அழகான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு மேலே நட்ஸு தூவி விட்டுக்கோங்க. நான் முந்திரியும் பாதமும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. முழுசாக ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா முழுசாக ஆறிடுச்சு. எந்த கத்தியில் பீஸ் போட போகிறீங்களோ அந்த கத்தியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ கட் பண்ணும்போது ஒட்டாமல் வரும். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இதே உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணும்னா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பீஸ் போடுறது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நான் பீஸ் போடுறேன். உங்களுக்கு சின்ன சைஸ் இல்லை பெரிய சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பீஸ் போட்டாச்சு. ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பீஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஹெல்த்தியானது மட்டும் இல்லை, ரொம்ப சுவையானதும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.